வணக்கம் காவிரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவிரி நியூஸ். ரெண்டு நாடுக்கு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் யார் பிக்கஸ்ட் பெனிஃபிஷரியாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதர் அந்த வின் பண்ணுற கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆக்சுவலாக யார் இது ஜாஸ்தி பயனடைகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் மிலிட்ரி காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. அந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸு கூட யார் ஓன் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி கவர்மெண்ட்டு தான். இப்போ தான் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் நிறைய பேர் இந்த ஏரியாவுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. டில் ஃபியூ இயர்ஸ் பேக் வரைக்கும் நம்ம பெரிய லெவலில் மிலிட்ரி ஹார்ட்வேர்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணதே கிடையாது. ஆனால் இன் ரீசெண்ட் டைமில் நியர்லி 25,000 crores வரைக்கும் நம்மளும் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இதே சிச்சுவேஷனை அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அங்கே என்டையர்லி டிஃப்ரெண்ட் பிக்சர் பார்க்கலாம். நம்ம அங்கே இருக்க இண்டஸ்ட்ரியல் அண்ட் மிலிட்ரி காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி எக்ஸ்போர்ட் பண்ணுறது உண்டு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது யுக்ரைனாக இருக்கலாம், இல்லாட்டா இஸ்ரேலாக இருக்கலாம். இந்த இஸ்ரேல் அண்ட் ஹமாஸ்க்குள்ள நடக்கிற போரில் யார் பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ போயிங் எடுத்துட்டிங்கன்னா அவங்க தான் F-15 ரக விமானங்கள்லாம் சப்ளை பண்ணுறாங்க. அவங்க இஸ்ரேலோட ஒரு $10 billion ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க இந்த டைமில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்த்ராப், அவங்க தான் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபார் பிளேன்ஸ்க்கெலாம் சப்ளை பண்ணுறாங்க. அவங்களும் ஒரு சைஸபிள் அக்ரிமெண்ட்டை இந்த தடவை இஸ்ரேலோட சைன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர ஜென்ரல் டைனமிக்ஸ், அவங்க தான் அந்த அம்யூனிஷன்ஸ்லாம் சப்ளை பண்ணுறது உண்டு. அதுக்கப்புறமேல த மார்டின் லாக்ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அவங்க தான் அந்த ப்ரிசஷன் மிசைல்ஸ்லாம் சப்ளை பண்ணுறது உண்டு. இப்படியே நிறைய கம்பெனி பற்றி சொல்லிட்டே போகலாம். இதே சமயத்தில் பிளானட்டீர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வேறு இருக்குது. அந்த கம்பெனி என்னென்னா இந்த ட்ரோன்ஸ், ஆன்டி ட்ரோன்ஸ், ஆன்டி மிசைல்ஸ், அந்த மாதிரிக்கு இந்த சாஃப்ட்வேர் அண்ட் பிளானிங் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இஸ்ரேலுக்கு பண்ணுற சப்போர்ட் எனார்மஸ் அப்படின்னு சொல்லணும். அவங்க இது மட்டும் இல்லை, ஈவன் யுக்ரைனுக்கு கூட அதே மாதிரி நிறைய இதை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதனால் த பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி யாராக இருக்கும் இன் எனி வார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியல் மிலிட்ரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சைடு ட்ரம்ப் இந்த 2 பேருக்கு உள்ள போரை முடிவுக்கு கொண்டாடணும்னு ஒர்க் அவுட் பண்ணார். அது ஏதோ சாதிச்சும் காமிச்சிருக்காரு. ஆனால் இந்த பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்லாம் ரொம்ப த்ரைவ் ஆகிட்டுருக்கு, நல்ல ப்ராஃபிட்டும் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கு, நிறைய சேல்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. இது எப்படின்னா குழந்தைய கிள்ளியும் விடுறது, அதே சமயம் தொட்டிலும் ஆடுற மாதிரி தான் அப்படின்னு சொல்லணும். நார்மலாக இஸ்ரேலுக்கு எவ்வளோ மிலிட்ரி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு $3.3 billion ஒர்த்து ஹார்ட்வேர் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறது உண்டு அமெரிக்கன் கவர்மெண்ட்டு, எனி அமெரிக்கன் கவர்மெண்ட் ஃபார் தட் மேட்டர். ஆனால் இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா $6.8 billion வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த லெவலுக்கு அமெரிக்கன் கம்பெனிஸ் பெனிஃபிட்டட் இன் திஸ் இஸ்ரேல் ஹமாஸ் வார் அப்படின்னு சொல்லணும். இதனால் பாருங்கள், ஹமாஸ் ஒரு 1,200 1,400 இஸ்ரேலிஸை கொண்டு இருக்காங்க இந்த வாரில். அதுதான் ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இன் ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 60,000 Hamas or Gazas or residents of Gaza were killed in the war அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த லெவலுக்கு ஹியூஜ் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லணும். இது மட்டும் இல்லைங்க, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அத்தனை ஹவுசிங்கும் அங்கே காசாவில் இருக்குது அத்தனையும் இதனால் இந்த போர்னால் டிஸ்ட்ராய் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அகெயின் இதை ரீபில்ட் பண்ணுறதுக்கு அகெயின் அமெரிக்கன் கம்பெனிஸ் தான் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் இந்த வேர்ல்டு ஓவர் இதை சும்மா பார்த்துட்டு இருக்கலை அப்படின்னு சொல்லணும். நாட் ஆல் யூரோப்பியன் கம்பெனிஸ் இதை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு கூட நம்ம எடுத்துக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நார்வீஜியன் ஃபண்டு பாருங்கள்,
அவங்கக்கிட்ட வந்து ஒரு சாவரின் ஃபண்ட் இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தட் இந்த மாதிரி போர் புரியவங்களோட ஷேர் வந்து நமக்கு கண்ட்ரி சாவரின் ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ஷேரை வந்து விற்றாங்க. எஸ்பெஷலி இந்த கேட்டர்பில்லருங்கிற கம்பெனியோட ஷேரை கூட விற்றாங்க. இது மட்டும் இல்லை, நெதர்லாண்ட்ஸ் அவங்களும் நியர்லி அபவுட் 400 மில்லியன் ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் கேட்டர்பில்லர் அவங்க சேல் பண்ணாங்க. ஜெர்மனி கூட என்ன சொன்னாங்க, நாங்கள் இனிமேல் இஸ்ரேலுக்கு எந்த வித மிலிட்ரி ஹார்ட்வேரும் சப்ளை பண்ண மாட்டோம்னு சொல்லி அதுக்கும் அங்கே பேன் விதிச்சாங்க. அதனால் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வெஸ்டர்ன் வேர்ல்டில் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணாங்க இந்த வாருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. அதனால் ஒரு இடத்துல போர் நடக்குது அப்படின்னா அந்த போரை வந்து தொடர்ந்து நடக்கிறதுக்கு தான் இந்த இண்டஸ்ட்ரியல் அண்ட் மிலிட்ரி காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அதை முடிவுக்கு கொண்டு வர விடவே மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ பாருங்கள், யுக்ரைன் அண்ட் ரஷ்யாவோட வார் வந்து ஏன் முடிவுக்கு வரல அப்படின்னு பார்த்தா, அதுக்கு பல காரணம் சொன்னால் கூட இந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸோட இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு காரணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் நம்ம. ஆனால் இந்தியா மாதிரி கண்ட்ரி வந்து இன்னும் வந்து இந்த ப்ரைவேட் செக்டாரை என்கரேஜ் பண்ணலை. இப்போ தான் இவங்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க. மேபி இன் அனதர் 20 இயர்ஸ் டைமில் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸும் ப்ரைவேட் டாமினேட்டட் ஆச்சுன்னா நம்ம கூட இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுக்காக பாடுபடுவோமா இல்லாட்டம் மாறுபட்டு படுவோமா அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஒரு போர் என்றால் வந்து அந்த 2 பிளேயர்ஸும் வெற்றி பெறுவது தோல்வி அடைவுங்கிறத இது வந்து ஒரு பெரிய கொஸ்டினே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இதர் வந்து அந்த எந்த கண்ட்ரியில் பெரிய இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இருக்கோ அவங்க தான் அதை வின் பண்ண போகிறாங்க. எந்த கண்ட்ரியில் அந்த லெவலுக்கு இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இல்லையோ அவங்க தான் தோக்க போகிறாங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம். அதனால் வந்து வெற்றி தோல்வி வந்து இந்த 2 கண்ட்ரிகளோட மிலிட்ரி ஃபோர்ஸஸ் டிட்டர்மைன் பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் தான் டிட்டர்மைன் ஆகுது இதனால் அப்படின்னு சொல்லலாம். இதனால் நம்ம என்ன கேதர் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இஸ்ரேல் அண்ட் ஹமாஸோட போர் நிறுத்தம் வந்து இது வந்து ஒரு டெம்பரரி ஃபேஸ் தான் அப்படிங்கிறத சொல்லலாம். திருப்பியும் இதை ட்ரிகர் பண்ண போகிறது யார் அப்படின்னா, இன்டைரக்டாக இந்த இண்டஸ்ட்ரியல் மிலிட்ரி காம்ப்ளெக்ஸ் தான் அப்படின்னு கூட நம்ம வந்து ஷுவராக சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆனால் ஆக மொத்தம் யாரோ ஒருத்தர் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக நிறைய இன்னசென்ட் லைஃப்ஸு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இதுதான் இன்னைக்கு உலகத்தின் உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.